வணக்கம். UDays ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூலில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. வாங்க அதை என்ன அப்டேட்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முதலில் UDays ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஸ்டேட் டு லாகிங்கிற இடத்துல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பள்ளியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் அகாடமிக் இயர் 2024-25 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள லாகின் ஆனதுக்கப்புறம் மேலே சைடில் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே ரிப்போர்ட்டிங் மாடியூல் அப்படின்னு ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ரிப்போர்ட்டிங் மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்போர்ட் நேம் அண்ட் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்பாக்ஸ் ஹிஸ்ட்ரி, அது வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஆக்டிவ் ஹிஸ்ட்ரி, ஸோ அதுவுமே நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இம்போர்ட்டட் ஹிஸ்ட்ரி, ஸோ அதையுமே நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் ஏஜ் வைஸ், இது நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் சோஷியல் கேட்டகரி வைஸ், ஸோ அதுவும் நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட். அண்டு சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் மைனாரிட்டி வைஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஏஜ் வைஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆக்ஷன் பக்கத்தில் இருக்க அந்த டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. மேலே வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ஏஜ் வைஸ்ன்னு இருக்கும், அகாடமிக் இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்கூல் நேம் இருக்கும், ஏஜ் அண்ட் கிளாஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீழே டோட்டல் கவுண்ட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஆக்டிவ் ஹிஸ்ட்ரி, இன்ஆக்டிவில் எனக்கு ஸ்டூடெண்ட் யாரும் இல்லை. ஸோ எக்ஸல் ஃபைல் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் யாரும் இல்லை, ஸோ அதனால் அது எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் மாடியூல், இந்த மாடியூல் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்க ஃபைல்ஸை நமக்கு எது நெசசிட்டியோ அதை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.